தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா மன்னார் நகரப்பகுதியில் அளிக்கிறோம். மன்னார் நகரப்பகுதியில் பார்த்தீங்கன்னா கடந்த 2 தினங்களுக்கு முதல் இந்த காற்றாலையின் உதிரிப்பாகங்கள் கொண்டு போவதற்கு எங்கள் உறவுகள் எதிர்த்து இந்த இடத்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அறுத்தந்தைகளும் இருந்து அவைகளோட அனுசரணை வழங்கியிருந்து அந்த வகையில் அந்த அறுத்தந்தைகளை போலீஸார் தாக்கியதாக நீங்கள் காணொலியில் பார்த்துருப்பீங்க. அதுக்காக இன்றைய தினம் மன்னார் ஃபுல்லாகவே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிது. நீங்கள் காணொலியை திறந்து பாருங்க. மத குருவதை தாக்கியது சரியா தவறான்றதை நீங்கள் மறக்காம கொமெண்டில் சொல்லுங்கள். காணொலியை திறந்து பார்ப்போங்க. என்ன இந்த இராணுவ சோதனை சாவடிகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு முதல் எந்த ஒரு இராணுவ சோதனை சாவடிகளும் அமைக்கப்படவில்லை. பார்த்தீங்கன்னா மன்னாரில் முழு கடைகள் அடைச்சு ஒரு போராட்டம் பண்ணது முன்னெடுக்கப்படுகின்றது. அது மட்டும் இல்லை, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இந்த மன்னாரில் இருக்க அனைத்து வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டு மற்றும் தனியார் பேருந்துகள் ஓடவில்லை. மன்னார் யாழ்ப்பாணம் அப்படி அந்த பஸ்ஸுகள் ஓடவில்லை. தனியார் எந்த ஒரு பஸ்ஸுகளும் ஓடவில்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கடைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்குது. மன்னார் முடங்கின ஒரு சூழ்நிலையை தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. உணவு அதாவது சாப்பாடு வழங்கும் கடைகள் தான் திறந்திருக்குது. மற்றபடி எந்த ஒரு பலசர கடைகளும் திறக்கவில்லை. உணவகங்கள்லாம் திறந்துருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த இடத்துல என்னத்துக்காண்டி இந்த மன்னார் ஃபுல்லாக முடங்கினான்னு பார்த்தீங்கன்னா கடந்த 2 தினங்களுக்கு முன்தினம் இந்த மன்னார் காற்றாலை அமைப்பதற்கு எதிராக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அறுத்தந்தையை தாக்கியதாக கூறப்பட்டு இந்த இடத்துல மன்னார் மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த மன்னார் அனைத்து வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டு இருக்குது. மன்னார் அடையாளம் இப்போ நாங்கள் மன்னார் நகருக்குள்ளே நிற்கிறோம். உங்களுக்கு தெரியும் மன்னார் நகர் ஃபுல்லாக முடக்கப்பட்டிருக்கு.
இது என்ன காரணத்துக்காக முடக்கப்பட்டிருக்கிறன்றது நீங்கள் காணொலியை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். கடந்த தினங்களாக சில அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆதரவு வழங்கியிருக்கிறோம். வைத்து பேருந்துகளும் வந்து நெருக்கிறது மிகப்பெரிய ஆட்சியை ஒதுக்க. அது மட்டும் இல்லாமல் மண்ணாலே வந்து அடையாளப்படுத்துவதற்காக நாங்கள் ஒரு விடயங்களை சொல்லுவோம். அது அந்த பழைய சின்னங்களை ஒதுக்கி வந்து சரி, தொடர்ந்து பார்ப்போம். இந்த காவலியை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய விடயங்கள் இந்த காவலி கொடுக்கும். மன்னார் மக்கள் ஒன்றிணைந்து இந்த கடையடைப்பு போராட்டங்கள் மற்றது மன்னாரே இன்றைய தினம் ஃபுல்லாகவே முடங்கித்தான் இருக்கு, ஸ்தம்பிச்சு போயிருக்குது. ஏனென்றால் இது போன்ற வேறு எந்த ஒரு மத தலைவர்களுக்கும் மத குருமார்களுக்கும் இப்படி நடக்கக்கூடாது என்ற ஒரே ஒரு நோக்கத்தான் அவர்கள் நோக்கமாக கொண்டு இது முன்னெடுக்கப்படுகின்றது. இன்று அருத்தந்தைக்கு நடந்தது நாளைக்கு வேறு ஒரு மதகுருவுக்கு நடக்காதென்று கூற முடியாது. அதன் காரணமாகத்தான் இந்த மன்னார் முடக்கமே முன்னெடுத்து கொண்டிருப்படுது. போட்டால விலகை பக்கத்துக்கு இருக்கும். விலகை பக்கம் மன்னார் மீன் சந்தை எல்லாம் பாருங்க, ஃபுல்லாகவே மூடப்படுத்துறதுக்கு நேரா. தந்தை செல்வாண்ட சிலை பார்த்தீங்கன்னா தந்தை செல்வாண்ட நினைவு சிலை இருக்குது.